இயக்குனர், நடிகர், தணிக்கை குழுவினுடைய முன்னாள் உறுப்பினர் திரு எஸ்.பி. சேகர் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2 படங்களுக்கான தணிக்கை சான்று கிடைக்கிறதுல தொடர்ந்து சிக்கல். இதன் பின்னணியில் அரசியல் இருக்கு அப்படின்ற யூகங்களும் பார்வைகளும் வைக்கப்படுது. தணிக்கை குழு உறுப்பினராக இருந்திருக்கீங்க, உங்கள் பார்வை? எந்த படத்துக்கு அரசியல் இருக்குங்கிறீங்க? பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று கிடைப்பதுல சிக்கல் இருக்குன்றது ஒரு புறம். மற்றொரு புறத்துல ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்கிறதுல அரசியல் இருக்கு, வேண்டுமென்றே தாமதம் செய்யறாங்க. எப்படின்னா, இப்ப நான் 3 படம் பண்ணேங்க. 3 படம் எல்லாமே யூ சர்டிபிகேட், நோ கட்ஸ். நான் பண்ண படம் ஓகேயா. நமக்கு பிரச்சனைக்குரிய ஒரு படமாக இருக்கும் பொழுது சென்சார்ல நம்ம 1 மாசம் முன்னாடியே நம்ம அதை அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணாதான் அந்த கட்ஸ் கொடுத்தா அந்த கட்ஸை ஏத்துக்கலாம். ஏத்துக்கலன்னு சொன்னா நம்ம ரிவைசிங் கமிட்டி போகலாம். அதுக்கு உண்டான டைம்லாம் இருக்கும். ஆனா சில சமயம் தெரிந்தோ தெரியாமலோ நாம ரொம்ப பெரிய படம், நமக்கு யாருமே எந்த தடையும் விதிக்க மாட்டாங்கன்னு ஒரு எண்ணத்துல போகும் பொழுது சென்சார் போர்டு தன்னுடைய கடமையை செய்யும் பொழுது அது அரசியலாக பார்க்கப்படுகிறது. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஏன்னா எல்லா விஷயமும் அந்த சென்சார் ரூல்ஸ்ல சொல்லி இருக்கு. சென்சார் ரூல்ஸ் படி நாம ஒரு படம் எடுக்கணும்னா இன்னைக்கு வர படத்துல பாதி படத்துல டைட்டில் கூட நிக்காது, அவ்வளவு அளவுக்கு கட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு லிபரலா தான் இருக்காங்க அவங்க. ஆனா நாம படம் எடுக்கிறவங்க அந்த ரூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனாலதான் இன்னொன்னு, எனக்கு முன்னாடி பேசினவர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இன்டர்நெட்ல வருது, ஓடிடியில வருது அப்படின்னாரு. இப்போ இந்த பராசக்தி படமும் ஜனநாயகன் படத்தையோ நாளைக்கே நீங்க எந்த வெளிநாட்டுல வேணா ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு இங்க சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் உள்ள சினிமா தியேட்டர்ல வரத்துக்கு தான் இந்த ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் பண்ணணும். நமக்கு அது சரியா வரலங்கும் போது உடனே அரசியல்னு சொல்லிடக்கூடாது. இப்போ இதே சுதா கங்குரா பண்ணின ஒரு படம் மாதவனும் நம்முடைய விஜய் சேதுபதியும் நடிச்சாங்க. அதுவும் அவங்களுக்கு சென்சார் ப்ராப்ளம் வந்தது. ரிவைசிங் கமிட்டியில எனக்கு வந்தது. அவ்வளவுதான், ஒண்ணுமே ஒரு பிரச்சனை இல்லாத உடனே ஓகே ஆயிடுச்சு. ஐ திங்க் அது ஏ சர்டிபிகேட் இருந்தது, யூஏஆவை நாங்க மாத்தி கொடுத்தோம்னு நினைக்கிறேன். அந்த படம் என்ன படம்னு தெரியல, பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. மாதவனும் நம்ம விஜய் சேதுபதியும் நடிச்ச படம். சுதா கங்குரா தான் டைரக்ஷன். நிச்சயமா இந்த கேள்வி ஏன் முன்வைக்கப்படுதுன்னா, நீங்க தணிக்கை சான்று உறுப்பினராக இருந்திருக்கீங்க. விக்ரம் வேதா. அதன் அடிப்படையில் இதுல அரசியல் இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது சார். ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்லும் பொழுது அது தியேட்டர்ல பதட்டத்தை ஏற்படுத்தும் என்றால் அதை மாற்ற சொல்வதற்கு சென்சார் போர்டுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அதே நேரத்தில் விஜயனுடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் வைக்கக்கூடிய கருத்து அப்படின்றது கடந்த சில நாட்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை தெரியாதவன் யார் வேணா என்ன வேணா பேசலாம். இப்ப கூட விஜய் ஆதரவாளர்கள் சொல்றாங்க இது திமுகவோட சதிங்கிறாங்க. திமுக எங்க இங்க வருது சொல்லுங்க? இது சென்ட்ரல் போர்டு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன். இதுல திமுக செஞ்ச சதி அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம தற்கொலைத்தனமான ஒரு அரசியல் ஒரு சொல்லாடல் தான் அது. அதை செய்யக்கூடாது. தவிர விஜய் இதுல என்ன செய்வாரு? நடிகர் அவர் விஜய். அதுல டைரக்டரும் தயாரிப்பாளரும் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனையை விஜய் ரசிகர்கள் ஏன் கையில் எடுத்துக்கிறாங்க? நன்றி திரு எஸ்.பி. சேகர், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.